நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விடயங்கள் உன்னை அடைந்து கொள்வதற்கு முன்னால் 5 விடயங்களை நீ பயன்படுத்தி. அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்கிறார்கள், ஷபாபக கபில ஹரமிக்க, உன்னுடைய வாலிபத்தை. எல்லோருக்கும் வாலிப பருவம் என்பது இருக்கிறது. வாலிப பருவத்தை நாம் அடையாமலும் மரணிக்கலாம். உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள். வாலிபம் என்பது மிகவும் உருக்கமான இரத்த துடிப்புள்ள காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் நாங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி காட்டிய அந்த வழிமுறைகளில் வாழுகின்ற பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறும். வயோதிபத்தை நாம் அடைந்து விட்டால் நாம் நினைத்த வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது. எவ்வளவோ சுறுசுறுப்பாக நான் நினைத்ததை செய்வேன் என்று உஷாராக தெரிந்த மனிதர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த காலத்தை கடந்து விட்டால் பொல்லு தேவைப்படுகிறது நடப்பதற்கு. தன்னுடைய வேலையை செய்வதற்கு முடியாமல் இன்னும் ஒருவருடைய உதவி தேவைப்படுகிறது. இப்படியான நிலை வருவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாலிப பருவத்தை பிரயோஜனம் உள்ளதாக அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை வழிமுறைகளில் வாழுகின்ற பொழுதுதான் மனிதன் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான். வாலிப பருவம் மிகவும் ஒரு முக்கியமான பருவம். அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற விடயங்கள் எல்லாம் கடும் உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வயோதிபத்தை அடைந்து விட்டால் சரியான முறையிலே சுஜூது செய்ய முடியாது, தன்னுடைய உடம்பை வளைக்க முடியாது, ருக்கு செய்ய முடியாது, நிற்க முடியாது. இப்படியான நிலைமைகள் வருவதற்கு முன்னால் இந்த வாலிப பருவத்தை நீ நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதே போன்று இரண்டாவதாக ஸிஹ்ஹதக கப்ல மர்திக, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நோய் என்பது இருக்கிறது. அது எந்த கட்டத்திலும் வரலாம். அந்த நோய் வருவதற்கு முன்னால் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை நாம் பெரிசாக நினைப்பது கிடையாது. ஆரோக்கியம் இல்லாத ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுதுதான் நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும். இதனால் தான் அடிக்கடி நோயாளர்களை தரிசிக்க செல்ல வேண்டும், நோயாளர்களை பார்க்க செல்ல வேண்டும். அப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நாம் அல்லாஹ்வை புகழ்வோம், அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மனிதனை இப்படியான நிலையில் வைத்திருக்கிறான், அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி அல்லாஹு தஆலா என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே என்ற நிலையில் நாம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஆரோக்கியமான நிலையிலே நாம் அதிகமாக அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். ஆரோக்கியம் இல்லை என்றால் நாம் நினைத்ததை செய்ய முடியாது. எல்லோருடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆரோக்கியமாக இருந்தால் நாம் நினைத்த மாதிரி போகிறோம், வருகிறோம், எல்லா வேலைகளையும் செய்து கொள்கிறோம். அதே நேரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல், ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் மற்றவருடைய உதவி தேவைப்படுகிறது. வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. சரியான முறையில் உண்ண முடியாது, குடிக்க முடியாது, கட்டுப்பாடுகள் வைக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆரோக்கியமான நிலையில் இருக்குகின்ற பொழுது, ஆரோக்கியமற்ற நிலை நோய் வருவதற்கு முன்னால் அந்த ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். அல்லாஹுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று கினாஅக கப்ல ஃபக்ரிக, உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களை, வசதி வாய்ப்புகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ பயன்படுத்திக் கொள், நல்ல விடயங்களிலே பயன்படுத்திக் கொள். மனிதன் இன்று ஏழையாக இருக்கிறான், நாளை பணக்காரனாக மாறுகிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கின்றான், அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு ஏழையாக வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்குகின்ற பொழுது அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புகின்ற வரையிலே, அல்லாஹுடைய தூதர் சொன்ன பிரகாரம் சதக்கா செய்வதில், ஜக்காத் உரிய காலப்பகுதியை அடைந்தால், அதனுடைய அளவை அடைந்தால் ஜக்காத்து வழங்குவதில், தான தர்மங்களில் ஈடுபடுவதில் நாம் அந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திடீரென்றால் போல்
நமக்கு ஏழ்மை ஏற்பட்டு விட்டால் நம்மளால் கொடுக்க முடியாது. இவ்வளவு காலமும் இருந்தது, நான் அதனை நல்ல முறையில் பயன்படுத்தவில்லையே என்று கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்பதில் எவ்வித சந்தேகம் கிடையாது அன்பார்ந்த சகோதரர்கள். அதே போன்றுதான் உனக்கு வேலைகள் அதிகரிப்பதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி. ஓய்வு நேரம் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஓய்வு லேசாக கிடைக்கிறது. இது அல்லாஹுடைய அருள். சில சந்தர்ப்பங்களில் அங்க போகணும், இங்க போகணும், அந்த வேலை இந்த வேலை வேலை சும்மா நேரம் காணாண்டு சொல்லுவோம். 24 hours காணாது, இன்னும் டைம் வேணும் என்று சொல்லுவோம். அப்படியான நிலைமை வருவதற்கு முன்னால் சும்மா கதைச்சு நேரத்தை போக்கக்கூடிய நேரமும் இருக்கிறது. அங்க போனாலும் கதை, இங்க போனாலும் கதை, நமக்கு தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கதைகளின் மூலமாக நாங்கள் அதிகமாக பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கதை என்பது இன்னும் ஒருவரை பற்றி பேசுகிறோம், இன்னும் ஒருவருடைய தவறுகளை தப்புக்களை பேசுகிறோம், நம்மை நாம் மறந்து விடுகிறோம். அந்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையிலே திக்ரு செய்வதனூடாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதனூடாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்வதனூடாக நாம் அந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும், தஸ்பீஹ்களை செய்ய வேண்டும். இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் ஊடாக நாம் நம்முடைய அந்த நேரங்களை, ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இறுதியாக ஹயாத்தக கபல மௌத்திக, உன்னுடைய உயிர் நீர் மரணிப்பதற்கு முன்னால் இந்த நீ உயிரோடு வாழுகின்ற காலத்தை அல்லாஹுக்காக பயன்படுத்தி. மரணித்து விட்டால் எதுவும் கிடையாது. அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலம் நம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான் என்றால் அது ஒரு நோக்கத்துக்காக வாழ வை. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உயிர் இருக்கும் வரையும் தான் நாம் நல்ல அமல் தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், நல்ல வார்த்தைகளை பேசலாம். நான் மரணித்து விட்டால் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய உயிர் தொண்டை குழிக்குள் வந்து விட்டால் நான் கேட்கின்ற எதுவும் அல்லாஹ்விடத்திலே ஈடுபடாது. அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த குறிப்பிட்ட காலத்தில் நான் எவ்வாறு வாழ்கின்றேன், ஒரு டெஸ்ட், லைஃப் இஸ் எ டெஸ்ட். இந்த டெஸ்டுடைய காலத்திலே நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதை அல்லாஹு தஆலா பரீட்சித்து பார்ப்பதற்காகவே இந்த உயிர் வாழ்வதையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த 5 விடயங்களையும் நாம் அடைந்து கொள்வதற்கு முன்னால் அந்த ஏனைய 5 விடயங்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்துவதன் ஊடாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்ல செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் ஊடாக நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.